அந்த கல்லூரி அமைப்பு பத்தி பேசு, கல்லூரி எப்படி இருக்குன்னு பேசு. ஹெட்ஃபோர் ஷைர் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பேசு. ஆ, அந்த யூனிவர்சிட்டி எப்படி சொல்றது, இப்போ எனக்கு தெரிஞ்ச அதுல ஹெச்ஓடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத அவங்க இது வரைக்கும் எதுவுமே மென்ஷன் பண்ணதும் இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு தெரியவும் இல்லைங்க. ஆனா ம், என்னன்னா, ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாறிட்டே இருப்பாங்க. இந்த கிளாஸ் இந்த வருஷத்து வர அவங்களுக்கு இவங்கதான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அதே என்ன மாதிரி ஏதோ உடைப்பான இடத்துல என்ன உடைக்கிறான் அவன்? அவ கதை சேர்ந்து உள்ள வர முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீ இங்க அவன் அந்த கொஞ்சம் போக சொல்லியா பதிவு. சரி ரைட். ம், ம். ம், அப்புறம் இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் வரவங்களுக்கு நீங்க உங்க கூட இருந்து இன்சார்ஜா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட. அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் அந்தந்த வருஷத்துக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. இப்ப நாங்க முடிச்சு போற வரைக்கும் இவங்கதான் எங்களுக்கு வந்து இன்சார்ஜ். அந்த ம், மாதிரிதான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா வந்து இருப்பாங்க. ம், இவங்க வந்துட்டு ரேடியோ டெலஸ்கோப் இதுலதான் அவங்களுக்கு வந்து ஆஹ் தெரியும். ம், டெலஸ்கோப் பயன்படுத்துறது எப்படி, அதுல இருந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும், இதுதான் ம், அவங்களுக்கு வந்து தெரியும். ம், டேவிட்ன்றது இதுலதான் ஸ்பெஷலிஸ்ட். இன்னொருத்தவங்க வந்து இருப்பாங்க, பென்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த சப் டிராஃப்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் இந்த ஒயிட் டிராஃப்ட் இதெல்லாம் ம். பத்தி படிக்கிறவங்க. அந்த அவரு இன்சார்ஜ். சரி. அவரு அதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஆ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ம், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கீழ தான் வேலை செய்வாங்க. ஆ, ஆனா இவங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீழ இருப்பாங்க. அவங்கவங்க அதுல இருந்து எடுப்பாங்க. ம், இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா பிளாக் ஹோலு, ம், டார்க் மேட்ரு இத பத்தி ம், இது பண்றவங்களும் இருக்காங்க. அது வந்து ஒருத்தங்க தனி இப்ப எங்களுக்கு கடைசியா சொல்லி கொடுத்தவங்க. அதுலயே அதுக்கு கீழே கேலக்ஸி மட்டும் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அது இந்த கேலக்ஸி பிடிக்கிறது, மில்கி வே பத்தி ம், சொல்லி தருவாங்க. இவங்க இதை மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதுல அவங்களுக்கு வந்து நிறைய தெரியும். அவங்க நிறைய வந்து அதுல ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. ம், அதனால அவங்க அதை அந்த மாதிரி எல்லாரும் எல்லாருமே எடுக்க மாட்டாங்க. அவங்க ம், அவங்களுக்கு எது ஸ்பெஷலிஸ்டோ அவங்கவுங்க அதை எடுப்பாங்க. ம், இந்த மாதிரிதான் எல்லாமே வந்து எல்லா துறையும் இப்படிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் துறை இப்படிதான் நடக்குது. ம், இந்த அறிவியல் துறை மட்டும் நிறைய ஸ்டாண்டர்டா பண்ணணும். ம், அதாவது அதாவது ரெண்டு எம்எஸ்சி முடிச்ச மாதிரி ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ம், மாதிரிதான் அவங்க வந்து அதை தயார் பண்ண வந்து நினைக்கிறாங்க. ம், நான் மத்தவங்க வந்து இதுல இருந்தே இந்த கண்ட்ரில இருந்தே படிச்சுட்டு வரவங்க எல்லாரும் வந்து எளிமையா அவங்க சொல்றதுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு ம், டக்குன்னு அதை வந்து அவங்களால வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த இதுலயே போயிருந்திருப்பாங்க. இங்க நம்ம ஊர் இந்தியால இருந்து வராதவங்க அவங்க வேற மாதிரி படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நம்மள கைட் பண்றது அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ம், அங்க போயிட்டு நம்ம இங்க வர்றதுக்கு வந்து எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, எதை அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நாம எப்படி நாம என்ன மாதிரி அவுட்புட் வெளியே கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. தினம் ம், தினமும் இவங்க சொல்றத வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. ம், தேர்வு முறையெல்லாம் வந்துட்டு சரி தேர்வே இல்லாம நம்மளுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து ம், அதுல வந்துட்டு நம்ம வெற்றி பெற வாய்ப்பு அது எல்லாமே இருக்குது. ம், அது போக தேர்வுனா அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, 1 மார்க் மாதிரி. ம், அதுல வந்துட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா வெறுமனே 4 கேள்வி. அதுல வந்து 4 கேள்வி குடுப்பாங்க. அதுல என்ன தெரியுமோ அத நம்ம எழுதிட்டு வரணும். இந்த இதுதான் அவங்க சயின்ஸ் இல்லாம படிக்கிறவங்க, அறிவியல் ம், துறை இல்லாத படிக்கிறவங்க இப்படிதான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கம்ப்யூட்டர்லாம் பரீட்சை வைப்பாங்க. ம், சயின்ஸ் அதிக கணிதம் இருக்கிறது, கணக்கு அதிகமா போடணும், கால்குலேஷன் போடணும். அத வந்து விளக்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த எழுத்துமுறை தேர்வுன்றது. எனக்கு வந்து எழுத்துமுறை தேர்வு தான் எல்லாமே. ம், ஏன்னா அத வரையணும், அத கிராஃப் அந்த போடணும் அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம தாள்ல வரைஞ்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும் ம், அப்படின்றதுக்காக ம், இப்படி பண்றாங்க.
ம். அதுல வந்து சில பேர் வந்துட்டு 3D ப்ராஜெக்ட் அதாவது ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்குன்னே ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க மட்டும் தான் வந்து சொல்லி தருவாங்க. அதுலதான் நாங்க வந்து 3D இது பண்ணோம். அவங்க இந்த கடைசி முடிச்சு போகும்போது தான் அத வந்து குடுப்பாங்க. ம். இந்த 1 இயர் முடிக்கும்போது தான் நான் பண்ண அந்த நான் டிசைன் நான் தனித்தனியா தான் டிசைன் பண்ணணும். ம். ஆனா அத வந்து ஒண்ணா சப்மிட் பண்ணி அ ரிப்போர்ட்ட வந்துட்டு எழுதி குடுக்கணும். ம். அது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அத வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி தருவேன்றத சொன்னாங்க. தகவல் சொன்னாங்க. அது இப்ப கடைசியா நாங்க இந்த இந்த ஒரு இயர்ன்றது வந்து இந்த செப்டம்பர்ல தானே முடியும். அப்பதான் வந்துட்டு அதுக்கு என்னன்றத சொல்லுவேன்னாங்க. அப்போ அந்த மாரி நம்ம 3D பிரிண்டர்னா என்ன? அது என்ன இங்க் யூஸ் பண்றது? அப்படின்னு எல்லாமே அத சொல்லிக் குடுத்து எப்படி டிசைன் பண்ணணும்? அது என்ன சாஃப்ட்வேர்? நான் நெறைய சாஃப்ட்வேர் பத்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. எதாவது டிசைன் பண்றது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாதுங்க. அதுல ஒரு சதுரம் போடுறதுக்கே ரொம்ப நேரம் வந்து ஆச்சு. ஏன்னா அது எங்களுக்கு தெரியாது. இதே ராக்கெட் ப்ரொபல்ஷன்னு தனியா படிச்சுட்டு இருப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து அந்த எப்பவுமே அந்த கட்டமைப்பு தானே படிப்பாங்க. டெவலப்மென்ட் அந்த படம் வரைறது தானே அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க படிக்கும்போதே அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. நாங்க வந்து இந்த ஒரு பேப்பருக்காக, இந்த ஒரு ப்ராஜெக்ட்காக மட்டுமே பண்றோம். அப்ப எங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, நாங்க வந்து அந்த வடிவமைச்சு குடுத்துட்டோம். ம். அதுதான் முதல் செமஸ்டர்ல அது ஒரு பிராக்டிகலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நாங்க 3D பிரிண்ட்லாம் பண்றதுக்கு. ம். அடுத்து அடுத்து வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கோடிங் தான். அதுல வந்து எப்படி இத கண்ணு வச்சோ, அத டெலஸ்கோப் வச்சோ உட்கார்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இருக்கிற டேட்டாவலாம் வச்சுட்டு, ஈஸியா எதுல முடிக்கலாம்னா, இந்த கோடிங்னால தான் முடியும். அதுல தான் பண்ண முடியும்னு அவங்க சொன்னாங்க. அதுல வச்சு பண்ணி பார்த்து, வர டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி, அத வந்து நம்ம கோடிங் மூலமா உள்ள இன்செர்ட் பண்ணி, அத வந்து நம்ம பிரிச்சு காட்டணும். இந்த இந்த டேட்டாக்கு மேல இருக்கணும். இந்த புள்ளிக்கு மேல இருக்கணும். இந்த புள்ளிக்கு இருக்கணும். அப்படின்னா, அது ஒரே செகண்ட்ல நம்ம கோடு குடுத்தோம்னா, டக்கு டக்குன்னு பிரிச்சு குடுத்துரும். இத ம். நம்ம தனியா உட்கார்ந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால எதெல்லாம் எதுல வந்து கோடிங்ல எளிமைப்படுத்தலாம். ஆஃப்டர் பிசிக்ஸ கோடிங்ல கொண்டு வந்து இத எப்படி வந்து இது பண்ணலான்றது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஏதாவது இந்த இந்த டெக்னிக்கலா, இந்த கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் பண்றதுன்னா இவங்க வந்து சொல்லி தராங்க. இப்போ நம்ம ஒரு இதுக்குள்ள போனா, ஒரு ஒரு ரிசர்ச் சென்டர்ல போனாவே, இவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் இதுல தான் அவங்க உட்கார்ந்து வந்து வேலை பார்ப்பாங்க. வரக்கூடிய டேட்டாஸ கலெக்ட் பண்றதாகட்டும், புதுசா கண்டுபிடிச்சாலும் இந்த கோடிங் தான் அங்க வந்து கொஞ்சம் முக்கியம் வகிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்க இங்கேயும் எங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி படிப்பு அதெல்லாம் வந்து நெறைய ரிசர்ச் பண்ணிப்பாங்க. எப்படி ரிசர்ச் பேப்பர் படிக்கணும்? ஒருத்தவங்க வந்து எழுதிட்டாங்கன்னா, அத வந்துட்டு அது எப்படி நம்ம வந்து நாம புரிஞ்சுக்கணும்? அது என்ன மாரி இருக்கணும்? எப்படி வந்து அத வந்து நம்ம படிச்சு அத வந்து விளக்கணும் அப்படின்னு. அததான் வந்து எங்களுக்கு வந்து பிரசன்டேஷனா வச்சாங்க. அத ஒருத்தங்களுக்கு 8 நிமிஷம், 10 நிமிஷம் அவங்க வந்து டைம் குடுத்தாங்க. ம். அத வந்து எப்படியெல்லாம் அத கண்டுபிடிச்சாங்க? உண்மையிலேயே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்வு. எனக்கு வந்து அந்த கேலக்ஸி வந்து எந்த வழியில அது இறக்குது? 2 வழியில இறக்குது அப்படின்றது தான் அதனுடைய அந்த தலைப்பு. அது என்ன மாரி நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து மாயையெல்லாம் காட்டும். அந்த நிறத்த வச்சு நாம இதுதான் இருக்கும்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா உண்மையா அப்படி நடக்காது. அது வந்து வேற வழிய பின்பற்றுது. நிறன்றது ஒரு சின்ன ஒரு நம்மள ஏமாத்து வேலைன்ற மாதிரி. நெறைய அங்க நடக்கும். நம்மளுக்கு தெரியாத, நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அத வந்துட்டு சில பேரு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி, இது இப்படி இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்குன்றதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பேப்பர வந்துட்டு பிரசன்டேஷன் பண்ணோம். இன்னொருத்தவங்க எப்படி அத வந்து படிக்கணும். ஒவ்வொரு பேப்பரா அத எப்படி படிக்கணும்னு எங்களுக்கு வந்து கிளாஸ் வச்சாங்க. 3 வகுப்பு வச்சாங்க. அந்த 3 வகுப்புலயுமே அவங்க வந்துட்டு சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம டேபிள் போட்டு நம்ம வந்து சொல்லணும். அ படிச்சுட்டு வந்துரணும். அதுல கேள்வி கேட்கும்போது, எது எதனால இது லிங்க் பண்றாங்க? எது யா என்ன இது வந்து ரொம்ப முக்கியமா இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்றத எல்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி அது வந்து 2 செமஸ்டர்லயுமே நல்லா தான் சொல்லிக் குடுத்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆ ஸ்பேஸ் டைனமிக்ஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. எப்படி நம்மளோட ராக்கெட்ட வந்து என்ன மாதிரியான திசைகள்ல வந்து திருப்பணும்? அது எப்படி போய் லேண்ட் ஆகணும்? என்ன மாதிரியான வட்டத்துல வந்து சுத்தணும்?
இப்ப சந்திராயன் போச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு கோடிங் போட்டிருப்பாங்க. அது அதன்படிதான் அது போயிருக்கும். அந்த சுத்து அந்த அந்த வட்டம் இப்படி அடிச்சு இப்படி இங்க இருந்து அங்க போறது அந்த அந்த கல் மாதிரி நம்ம கவன் கல் மாதிரின்னு நம்ம சொன்னல அதே மாதிரிதான். அது வந்து அவங்க எப்படி இன்சர்ட் பண்ணிருப்பாங்கன்றத நாம இங்க கோடிங்ல வந்து போடணும். நம்மளுக்கு எத்தனை வட்டம் அடிக்கணும், எவ்வளவு வேகத்துல போகணும், என்ன மாதிரி ஷேப்ல இருக்கணும்ன்றத நாம வந்து முடிவெடுத்து பண்ணணும். அதுக்குதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண சொன்னாங்க. ஒரு பெரிய கப்பலை நீங்க தயாரிச்சு நம்ம வந்து ப்ளூட்டோக்கு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதுல எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அதுல வந்துட்டு ப்ளூட்டோ போகணும்னா என்ன மாதிரியான நம்மளுக்கு வந்து எரிபொருள் வேணும், எவ்வளவு நாள் எரிபொருள் எரியணும், மின்சாரம் வந்து ஏன்னா இப்போ சன்லைட் இருந்தா எப்படி பண்ணணும், சன்லைட் இல்லைன்னா என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளவு செலவாகும். ஆமா இது பெரும்பாலும் இங்க பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா செலவு கம்மியா நிறைய பண்ணுவாங்க. எதுக்காக எப்படி பண்றாங்க அத அப்படின்றத எடுத்து அதையும் நாங்க வந்து சொன்னோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து சொல்லியிருப்பாங்க. தனித்தனியா எங்களோட ப்ராஜெக்ட் வந்து சீக்ரெட் பிளான் மாதிரி. எங்களுக்கு இந்த பிளான் இருக்கு, நாங்க இதை வச்சு நாங்க சொல்றோம்ன்றத தனித்தனியா அந்த 3 பேரை மட்டுமே கூப்பிட்டு அந்த பிளான வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம். இதெல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. இதை நாங்க படிக்கிறத தாண்டினோம். இப்ப நடைமுறையில வந்துட்டு அதை எப்படி கையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப நாம வந்து போனோம்னா இப்ப நம்ம படிச்சதை வச்சு உன்னால அதை கையாள முடியும் அப்படின்றதுதான் அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு கட்டமைப்புன்றது எனக்கு இப்படின்னா இதே மாதிரிதான் எல்லா அறிவியல் சம்மந்தப்பட்டதும் இருக்கும். இப்ப எல்லாரும் பெரும்பாலும் கோடிங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வருவாங்க டெவலப் பண்றதுக்கெல்லாம். இந்த சைடுலாம் ஆர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆனாலும் அந்த ப்ராஜெக்டா வந்து குடுத்துருவாங்க. அதுல போய் நேரடியா நம்ம போய் ஒரு சில பேர் அந்த டீச்சர் ஸ்கூல்ல எல்லாம் போய் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும் அந்த குழந்தைங்களோட. அந்த மாதிரி சில பேர் அந்த இதெல்லாம் படிப்பாங்க. இந்த இந்த மாண்டிசேரி மாதிரி சில்ட்ரன் இது மாதிரி அதனாலலாம் ஆர்ட்ஸ்ல வரும்ல. அவங்களும் நேரடியா இங்க எப்படி டீச்சர் ட்ரைனிங் போறாங்களோ அதே மாதிரி இவங்களும் நேரடியா போய் பேசிட்டு வருது. நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். 2, 3 பேர் கேட்டிருக்காங்க அது மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான கட்டமைப்புல இருக்கு. அந்த அந்த கலை அந்த ஆர்ட்ஸை விடவே இங்க சயின்ஸுக்கு வந்து ரொம்ப அந்த அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால அத நான் வந்து அதை விடவே இது கொஞ்சம் கடினமான ஒரு படிப்பு. எல்லாருமே சொல்றது அப்படிதான். இந்த பில்டிங் ஃபுல்லா சயின்ஸ் இதெல்லாம் ரொம்ப கடினமா வச்சிருக்கிறாங்க, அட்வான்ஸா சொல்றாங்கன்றத எல்லாரும் சொல்றாங்க. நானும் அதை அப்படிதான் உணர்றேன். இப்ப இந்தியாவில் இருக்கிற பெங்களூர்ல அஸ்ட்ரோ பிசிக்ஸ் இருக்குது. அதுல எப்படி உலகத்திலே 6 நாடு தான் ராக்கெட் வச்சிருக்கிற நாடு. அதுல இந்தியா ஒரு நாடு. 6 நாடு தான் ராக்கெட் அனுப்புற நாடு. இது எந்த நாட்டிலையும் கிடையாது இல்லையா? சைனா, இந்தியா, அப்புறம் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் ஐரோப்பா. கேட்டிருப்பாங்கல்ல, நீ இந்தியால இருந்து வரேன், இந்தியாவில் எங்கள் நாட்டில் இஸ்ரோன்னு ஒன்று இருக்கு. இஸ்ரோ தான். இஸ்ரோவை தெரியாது யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நீ எங்கள் நாட்டில் இப்படிலாம் விடுறாங்க, எங்கள் நாட்டினுடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்குது. நம்ம நாட்டு நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் நேரில் சந்திச்சிருக்கிறோம், அதெல்லாம் பேசியிருப்பேன். இந்த மாதிரி எங்கள் நாட்டு விஞ்ஞானி நான் சந்திச்சுட்டு வரேன், அஸ்ட்ரோ பிசிக்ஸ். எங்கள் நாட்டு விஞ்ஞானிகளை பற்றி நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை பற்றி பேசியிருப்பீங்க, ஏதாவது தகவல் கொடுத்துருப்பீங்க எங்கள் நாட்டில் இருக்கு. இல்ல பெரும்பாலும் அங்க வந்து நம்ம ஊருக்காரங்க தான் அவங்க படிக்க வர்றாங்க. 70% பேர் இந்தியக்காரங்க எல்லாம். ஒரு 20% பார்த்தீங்கன்னா வேற ஊருக்காரங்க. அவங்க வருவாங்க, படிப்பாங்க, கிளம்பிடுவாங்க. என்னென்ன துறை இருக்குதாங்க அங்க வந்துட்டு? கொஞ்சம் ஒரு 60 துறை இருக்குங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல் கிட்டத்தட்ட ஒரு 60-70 துறை இருக்குமே. மேஜரான துறை எல்லாமே இருக்கும். மேஜரான துறை எல்லாமே இருக்கு. அதுல கீழே வந்து இந்த
ஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அந்த துறை வச்சிருக்காங்க. அது வந்து இதுக்கு லிங்கா இருக்கனால அது அப்படியே இருக்கும். பிசிக்ஸ் இருக்கும். எதிர்த்தாப்புல வந்து கெமிஸ்ட்ரி, ம், அந்த பயாலஜி, அந்த மைக்ரோ பயாலஜி அதுக்கு ம், கீழ வரும். அப்புறம் வந்து அந்த ஹெல்த் சயின்ஸ், இந்த ம், மாரி மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தமா வர்றதுல வந்துட்டு இந்த ம், நர்சிங் பண்றது, அந்த ம், மாதிரியான சயின்ஸ் இதுல வந்து இருக்கு. அதோட டேட்டா சயின்ஸ், இந்த ம், மாரி இந்த கம்ப்யூட்டர் ஐடி, இந்த கம்ப்யூட்டர் வச்சு பண்ணக்கூடிய எல்லா விதமான இதுவும் இருக்கு. அது போக ரோபோட்டிக்ஸ் வந்து ம், ம் இருக்கு. இங்க ம், ரோபோட் நான் பார்த்திருக்கேன். அது அவங்களே இது பண்ணியிருக்காங்க. அந்த ம், ரோபோட்டிக்ஸ் வந்து இருக்கு. அது போக எதிர்த்தாப்புல எங்க இதுலயே வந்துட்டு ம், எங்களோட பில்டிங்க்கு எதிர்த்தாப்புல வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லி இருக்கு. அதுல வந்து அவங்க கலை பத்தி படிக்கிறாங்க. ஆர்ட். ம். அதுல வந்து இந்த ஓவியம் பண்றது அதெல்லாம் இருக்கு. அந்த துறையும் இருக்கு. அதுல நிறைய விதமான துறை. ஆ, அது போக அந்த லாங்குவேஜ் சம்மந்தமா இங்கிலீஷு, ஆ, அப்புறம் அந்த மாரி வெளிய ஜெர்மன் லாங்குவேஜ் அந்த மாரி லாங்குவேஜஸ் வச்சிருக்காங்க. அந்த மாரி அது தனியா இருக்கு. ஆ, இந்த பயாலஜில கொஞ்சம் நெறைய வச்சிருக்காங்க. மைக்ரோ பயாலஜி, ஆ, அதுக்கப்புறம் ஃபுட் சம்பந்தமாவும் வச்சிருப்பாங்க. ம், இதுல சில சில அட்வான்ஸ்லாம் இருக்குங்க பயாலஜில. அது அந்த ஆ, மாரி லேபே நானே பார்த்திருக்கேன். ஆ, அந்த மாரி பயாலஜி லேபு, ம், டெக் லேபு அதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஆ, இதெல்லாம் நான் வந்துட்டு நான் இது இது எங்களோட கேம்பஸ்ன்றது வந்து சயின்ஸ்க்கான கேம்பஸ் மட்டும் தான். அதனால சயின்ஸ் மட்டும் தான் எனக்கு அதிகமா தெரியும். நான் ஆர்ட்ஸ் பக்கம் நான் போனதில்ல. அங்க வந்து எம்பிஏ, பிகாம், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்நேஷனல் பிசினஸ் ம், அந்த மாதிரி அங்க லா இருக்கு. ம், ம். இது இந்த மாரி அ இந்த இந்த பிகாம், இந்த எம்பி இதுதான். இது சம்மந்தமா அங்க நெறைய வச்சிருக்காங்க. அது போல எனக்கு தெரியாது. நான் பெரும்பாலும் அங்க போனது கிடையாது. ம். நான் இந்த கேம்பஸ்ல தான் இருப்பேன். அதனால இதுல கொஞ்சம் தெரியும். நான் நெறைய போயிருக்கனால தெரியும். ஆம், அவ்வளவுதாங்க ஐயா. இவ்வளவுதான் இருக்குங்க. ம். சரி. பொதுவா இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது நீ சந்திச்சிருக்கிறியா? புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படி இப்ப இந்த 8 மாசத்துல. பிஹெச்டி பண்றவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. ஆ, அவங்க தான் பிஹெச்டி பண்றவங்க. எந்த துறையில அவங்க பிஹெச்டி பண்ண அந்த மாதிரி இது உன்னுடைய துறை தாண்டி பொதுவா எப்ப கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன் அது பிஹெச்டி இன்வென்ஷன் பண்றவங்க தான். அந்த மாதிரி யாராவது சாதாரண மாணவர்களை நீ சந்திச்சிருக்க பிஹெச்டி பண்ற மாணவர்களை சந்திச்சிருக்கிறியா? சந்திச்சிருக்காங்க. அவங்க என்னோட இதுலதான் சந்திச்சிருக்கேன். நான் பிஹெச்டி பண்றவங்க ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல சந்திச்சிருக்கேன். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல என்ன வேற ஏதாவது எனர்ஜி செயல் இப்ப நாம எனர்ஜி பத்தி பேசுறோம் இல்லையா? எனர்ஜி நம்ம எனர்ஜியை பத்தி பேசுறோம். இயற்பி நம்ம பிசிக்ஸ் பேசுறோம், கெமிஸ்ட்ரி பேசுறோம், பயாலஜி பேசுறோம். குவாண்டம் பயாலஜி, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் கெமிஸ்ட்ரி. நாம பேசுறது குவாண்டம் பேசுறேன். குவாண்டம் லெவல்ல யாராவது நம்ம ரொம்ப இல்ல அட்வான்ஸ். நான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல அந்த கேலக்ஸி, பிளாக் ஹோல் அத வந்துட்டு ஆராய்ச்சி பண்றவங்க சந்திச்சிருக்கேன். தவிர குவாண்டம் பத்தி நான் சந்திச்சது இல்லை. குவாண்டம் டிபார்ட்மெண்ட் இருக்குதாங்க. குவாண்டம் பிசிக்ஸ் இருக்குதா? குவாண்டம் பிசிக்ஸ் இருக்கா உங்க காலேஜ்ல? இல்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யாராவது சந்திச்சிருக்கிறியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது அஸ்ட்ரோபிசிக்ஸ் தவிர வேறு நான் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அதாவது எனர்ஜி சம்பந்தமா வேற ஏதாவது பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி அல்லது பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி. இப்ப அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்ன பிரச்சனை? அஸ்ட்ரோபிசிக்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. விண்வெளி சம்பந்தமா படிக்கிறது. நான் பிரச்சனைக்கு பூமியுடைய வெப்பமாதல், இயற்பியல பிரச்சனை, வேதியியல பிரச்சனை, பற்றாக்குறை பிரச்சனை, இதை தீர்ப்பதற்கு என்ன பதில் அந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் சொல்றோம் இல்லையா? நீ அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிங்கன்னா விண்வெளி பத்தி பறிஞ்சுக்கிற அது அது அதுல வந்து என்ன விண்வெளி கண்டுபிடிச்சாலும் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாலும் பூமிக்கு எந்த நன்மையும் கிடையாது, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. மக்களுக்கு எல்லாமே கிடையாது. நட்சத்திரம் வெடிக்குது, பூமி நன்மை இல்லை. நட்சத்திரம் சிறுசாயிடுச்சு, பூமி நன்மை இல்லை இல்லையா?
அங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, நன்மை இல்லை, எந்த நன்மையும் அதுல கிடையாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற அவ்வளவுதான். நன்மை இருக்கிற துறை தான் நாம அது நீ படிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன், அவ்வளவுதானே. அவ்வளவுதானே. ஆரோக்கியத்தை பத்தியான ஆரோக்கியத்துக்கான சிக்கலுக்கு தீர்வு, எரிபொருள் பற்றாக்குறைக்கான தீர்வு, இந்த மாதிரி மாணவர்களை சந்திச்சியான்னு கேட்கறேன். இப்ப அல்லது போய் சந்தின்னு நான் சொல்ல வர்றேன். அதை தேடி போன்னு சொல்ல வர்றேன். அடுத்தது நம்ம அதை தேடி போகணும். இது பாட்டு அது டேட்டா சயின்ஸ் பெரும்பாலும் அங்க டேட்டா சயின்ஸ் தான் அதிகமா கண்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்கள சந்திச்சு பேசியிருக்கேன். அது சரி கண்ணே, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கிட்ட அவ்வளவுதான். அடுத்த முறை போய் சந்திங்கிற நான். ம். இப்ப நம்ம நோக்கம் வந்து ஒரே கல்ல 2 மாங்காய். என்னது? ஒரே கலர் 2 மாங்காய். ஆஹ் நேர இப்ப நீ போயாச்சு, இனி அடுத்த இன்னும் 2 செமஸ்டர் இருக்க போற. அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி செயல இது முடிச்சுக்க. எனர்ஜி செயல ஆளை பிடிச்சி உள்ள போயிடணும். ஆளை பிடிச்சி உள்ள போயிடணும். நீ கையில வச்சிருக்க போற அந்த கிராஃபைட் பேட்டரி உள்ள கிராஃபைட் பேட்டரி உள்ள போயிடணும். அப்படி அந்த குறிக்கோளோட போ. புரியுதா? நம்ம கிராஃபைட் பேட்டரி சாதாரண விஷயம் இல்லையா. இது என்ன ஃபோர்ஸ்ல வேலை செய்யறது இல்லையா? 4 ஃபோர்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் 4 இருக்கே இல்லையா? ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் வீக் ஃபோர்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். என்னது? வீக் ஃபோர்ஸ். அந்த ப்ரொஃபசர் நல்லா கேட்டிருக்காரு, பரவாயில்ல. ஒரு நிமிஷம் பேசினாலும் இது வந்து நான் எனக்கு வியப்பா இருக்குன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அந்த துறை அவரும் பேசிக், நீயும் பிசிக்ஸ் படிச்சவதானே, நீயும் பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறத நான் காட்டுறேன். இதுதான் நமக்கு முக்கியம். அப்ப ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிற, ஒரு கல்லுல 2 மாங்காய். அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, யானையால் யானை யாத்தற்றும்பார், நனைகவுள் யானையால் யானை யாத்தற்று. ஒரு யானையை வைத்து இன்னொரு யானையை பிடிப்பதை போலைத்தான் கவனகத்தை பத்தி பேசுறார். ஒரே நேரத்துல 18 வேலை செய்யலாங்கிற வள்ளுவர் சொல்லுவார். யானையால் யானை யாத்தை ஏற்றும்பார். யானையா ஒரு நல்ல யானையை வைத்துக் கொண்டு இன்னொரு யானையை பிடிக்கிறோம். ஒரு யானையை வச்சுதான் இன்னொரு யானையை பிடிப்பாங்க. கும்கி யானை அப்படிதான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி நாம வந்து எனர்ஜி பத்தி நமக்கு என்னன்னா, இது ஒரு வாய்ப்பு. அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஒரு வாய்ப்பு. என்னது? ஒரு வாய்ப்பு. இன்னும் வாய்ப்பு வந்து நீ அடுத்து சந்திக்க வேண்டியது இயற்பியல், வேதியியல், உயிரியல். உயிரியல் வந்து நம்ம உணவில்லாமல் வாழும் கலை உயிரியல் இல்லையா? அப்புறம் அடுத்து அப்ப எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான தேர்வு. அவர் என்ன சொல்றாரு, இது எலக்ட்ரானிக், இது வந்து செமிகண்டக்டர் மாதிரி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப அற்புதமான. அந்த சின்ன தூண்டு நமக்கு தேவை. அப்புறம் நமக்கு ஒரு ஆசிரியர் பக்கபலம் இருக்கணும். ஒரு ஆசிரியர் இப்படி ஒரு துறைக்கு நீ போறேன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் வர இந்த ஆசிரியர் சொன்னாருங்கிறக்க நான் வந்திருக்கேன், அந்த மாதிரி தான் நம்ம ஊக்கம் தேவை. நம்ம நேரடியாக நீங்க இது ஒரு ஊக்கம் தான் நமக்கு. அந்த டேவிட் உனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காரு, போய் பாருன்னு சொல்லியிருக்கேன். நீ அடுத்த கட்ட வேலை பண்ணியிருக்கிற, அப்படித்தானே? அவர் சொல்லியிருக்காரு. அந்த முதல் முறை பார்க்கும் பொழுது அப்புறம் சுத்தி இருக்கிற மாணவர்கள் கவனிச்சாங்களா? நீங்க 2 பேரும் மட்டும் தான் பேசுனீங்களா? மாணவர்களும் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாலும் சந்திக்க வருவாங்க. நீ தனியத்தான் போய் சந்திச்சியா? ஆமாமா, தனியாதான் சந்திக்க முடியுங்க. அவங்க தனியா நேரத்தை ஒதுக்குவாங்க, அவங்க போய் சந்திச்சுட்டு வரணும். வேற என்ன ஐடியா சொன்னாரு? இது எப்படி டெவலப் பண்ணாத சொன்னாரு? எனக்கு இது தெரியும். அதோட முடிச்சிட்டாரு இல்லையா? அவர் பேசுறது என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட? அந்த ஒரு நிமிஷம் மொத்தம் ஒரு 5 நிமிஷம் பேசிருப்பீங்களா? 10 நிமிஷமா? 15 நிமிஷமா? 10 நிமிஷம் பேசிருப்போம். அந்த 10 நிமிஷத்துல அவர் என்ன, அவருடைய முகம் எப்படி இருந்தது? அவரும் பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் வந்திருக்காரு. எல்லாம் ஃபண்டமெண்டல் படிச்சுட்டு தானே வரணும். இப்ப நீ ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு இப்ப நாம வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல போறோம், எனர்ஜியில போறோம். எனர்ஜி இப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிற அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது அது என்ன சொன்னாரு அவரு சந்திக்கிறப்ப? இது வந்து கிராஃபைட் பத்தி என்ன சொல்றாரு? அது ஒரு ரெசிஸ்டரா தான் அது வேலை செய்யும். அப்படி ரெசிஸ்டரா அப்படி வேலை செஞ்சு இவ்வளவு நாள் எரியுதுன்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவுதான். அதுதான் அவர் கொடுக்குற. எங்க போனாலும் இதான விஷயமே. எங்க போனாலும் இதான். இப்ப இதை போய் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இது குறைஞ்ச கண்ட்ரோல் பண்ணி எரிஞ்சிட்டே இருக்கு. சாதாரண 6 நாள் எரி. இப்ப அதை எடுத்துட்டு வந்திருக்கேன், அங்கேயே வச்சு போட்டு வந்துட்டியா? அங்கதாங்க வச்சிருக்கேன். அங்கதாங்க வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கேயே செய்யலாம். இங்க எடுத்து செய். 2 டெய்லர்ஸ்ல வச்சு செஞ்சுக்கோ.
இங்க செஞ்சுக்கிறேன் நான். அது என்ன 10 ரூபா அவ்வளோதான். எங்கிட்ட எக்கச்சக்கமா அது 2 வாங்கி அனுப்பிச்சின்னா அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். மல்டிமீட்டர் ஒன்று வாங்கிக்கும், அவ்வளோதான். இது என்ன தேவை 10 ரூபா செலவுல? 10 ரூபா செலவுல புரட்சி பண்ண போறேன். 10 ரூபா செலவுல புரட்சி பண்ண போறேன்னு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. ஆஹ் அவன் கோடி கணக்குல செலவு பண்ணி அந்த நேச்சுரல் எனர்ஜி எடுக்க தெரியல. அடுத்து நம்ம பண்ண போனது கேட்டீங்கன்னா, 10 10 10ல இருந்து 70 வரைக்கும் நம்ம உடம்புலயே பாயுது. நம்ம வந்து ரேடியோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட்டு, ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லி சீவெட்ல இருந்து 70 மில்லி சீவெட் வரைக்கும் நம்ம உடம்புல பாயுது. நம்ம தினமும் வந்து நம்ம உடம்புல சூரியன் படும்பொழுது 10 மில்லி சீவெட் படுகுது. சூரியன்லேருந்து வருது இல்லை கதிர்வீச்சு, அதுவே 10 மில்லி சீவெட் இருக்குது. அந்த 70 மில்லி சீவெட் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எத்தனை எத்தனை சீவெட் வரைக்கும்? புரியலங்க. நம்ம கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, கதிர்வீச்சு மணல்ல, சாதாரண மணல் இருக்கு இல்லையா, ஆற்று மணல் அல்லது வந்து ஆற்று மணல்ல இருந்து வருது, பாறையை உடைச்சிட்டு தான் வருது, பாறையில இருந்து உடைச்சிட்டு வந்து கடல்ல போடுது. அந்த மணல்ல வந்து குறைஞ்சபட்சம் 10 மில்லி சீவெட்ல இருந்து 70 மில்லி சீவெட் வரைக்கும் பாதிப்பு இல்லைன்னு அறிவியல் சொல்லுது. நம்ம 10 மில்லின்னு சொல்றோம் இல்லையா, 10 மில்லி வோல்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 10 மில்லி வோல்ட்ல இருந்து 70 மில்லி சீவெட் வரைக்கும் ரொம்ப அது வந்து நல்ல சக்தி உடையது, மக்களுக்கு தீமை செய்யாதது. மக்கள் கடலோரத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் மக்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள கடலோரத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அது இருக்குது, அங்க இருக்குது. ஆனா பாதிப்பு இல்லை. ஆனால் நமக்கு தூண்டலுக்கு அது போதும். தூண்டலுக்கு ஏன் தூண்டலுக்கு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பொட்டாசியம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது தூண்டல் பத்தாது. தூண்டல் அதைத்தான் நீ பேசியிருக்க, நீ தூரியம் போடலாம்னு சொல்லியிருக்க, நீ அப்படித்தானே சொன்ன, தூரியம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? சரி, அடுத்த டிபார்ட்மெண்ட் பாருன்னு சொல்லியிருக்காரா? எனக்கு இத பத்தி தெரியாது, எல்இடி பத்தியும் எலக்ட்ரானிக்ஸ் பத்தியும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து பெரிய இதுல வந்து நான் பெரிய அறிவு எனக்கு இதுல இல்ல அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதானே? அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் எனக்கு இப்ப உனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது. சொல்றது புரியாத கண்ணு? சொல்றது சரிதான். புதுசா ஒண்ணு கொண்டு காட்டுறோம், அவர் மேலோட்டமா நான் பார்த்த வரைக்கும் இது இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அடுத்தது எனக்கு இதை பத்தி தெரியாதுங்க தானே. அந்த துறைக்கு போனதான், அந்த துறைக்கு போனதான் நீ அடுத்தது என்ன, அடுத்து நம்ம என்ன பேசணும்னு சொல்லு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லு. இப்ப நம்ம கையில வச்சிருக்கிறது இப்ப எல்லாம் டாக்குமெண்ட் ஆவணப்படுத்தியிருக்கோம். இது ஒன்று நேரு ப்ராஜெக்ட், இது ஒண்ணுதான். மற்றது அடுத்தது வந்து ஆமா, இதுதான் வந்து இது என்ன பண்ண தன்னை இப்ப என்ன பண்ணி அடுத்த விஷயம் என்ன பண்ணிருக்கிறேன், அந்த 1.4 வோல்ட் இருக்கு இல்லையா, எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டேன். இப்ப கணிச்சிருந்த பாத்தியா, ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டேன். படிச்சு பாத்தியா? நான் பேசுறது புரியுதா? சொல்லுங்கய்யா. இப்ப இந்த 1.4 வோல்ட் இருக்கு இல்லையா, எல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். அந்த எல்இடி கழட்டி பிளஸ் மைனஸ்க்கு செம்பு கம்பி கொடுத்தாச்சு. என்னது, 4க்கு செம்பு கம்பி. அப்ப என்ன ஆகுதுன்னா வோல்ட் அதிகமாகுது, வோல்ட் அதிகமாகுது. ஆச்சரியமா இருக்கு. இதுல பிளஸ் பிளஸ் ரீடிங் பார்க்கலாம், மைனஸ் மைனஸ் ரீடிங் பார்க்கலாம். இதுல ஆச்சரியமா நடக்குது. இப்ப பிளஸ்க்கு எப்ப பிளஸ் மைனஸ் ரீடிங் பார்ப்பாங்க இல்லையா, இப்ப 2 பிளஸ்ல ரீடிங் பார்க்கலாம், 2 மைனஸ்ல ரீடிங் பார்க்கலாம். எப்படி பாத்துக்க, 2 கனெக்ஷன் கொடுத்து பாரு நீ, புரியுதா? 2 எல்இடி இது வாங்கி நீங்க கையோட இது ஒண்ணு வாங்கிக்கோ. வாங்கிட்டு இப்ப எடுத்து பண்ற கனெக்ஷன் கொடுத்துரு. கனெக்ஷன் கொடுத்து கிளிப் போட்டுக்க, 2 வச்சுட்டு 2ஐயும் முறுக்கி விட்டுரு. எல்இடி எதுவும் வைக்காத, எல்இடி எதுவும் வைக்க வேண்டாம். வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க, ஹீட் ஆகாது, ஒன்றும் ஆகாது. என்னது, ஒன்றும் ஆகாது. வோல்ட் அதிகமா காட்டுது. அப்ப என்ன, பிளஸ் 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 அரைச்சு பிளஸ் பிளஸ் செக் பண்ணி பார்த்தா வோல்ட் அதிகமா காட்டுது. என்ன இருக்குதோ அதை விட அதிகமா காட்டுது. என்ன இருக்குதோ அதோட அதிகமா காட்டுது. எங்க இருந்து வருது? அதான் ஆச்சரியமா இருக்கு. தனித்தனியா ஆராய்ச்சி பண்ணிக்க, தனித்தனியா 1.5 வோல்ட் தான் இருக்கும். அது நல்லா புரியுது எனக்கு. இப்ப அதைத்தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா 1.4 வோல்ட் இருக்குது, இங்க பாருங்க, 1.4 வோல்ட் இருக்குது.
ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தனித்தனிக்கு பாரு 1.4 வோல்ட் இருக்கு இல்லையா, தனித்தனியா ஆராய்ச்சி பண்ற அப்படியே க்ளோஸ் அத ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே 0.9 காட்டுது, 900 வோல்ட் காட்டுது. எத்தனை? 900 மில்லி. 900 போகும்பொழுது 1.8 காட்டுது. ஆனா இருக்கிறத 1.4 தான். 400 மில்லி வோல்ட் அதிகமா காட்டுது. அப்புறம் எந்த ஹீட்டும் வர்றதில்ல. பாரு இது வந்து 2.5 வோல்ட் இருக்குது. இந்த கிரீன் எடுக்குது பாருங்க. இது ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலுமே எதுவுமே ஆகுறது இல்ல. அப்ப கூலிங் ஆகுது. அப்ப என்னன்னா வெளியிருந்து அப்சர்வ் பண்ணுது. ஆச்சரியமா இருக்கு. ஆனா உண்மையா இருக்கிறது 1.4 தான். ஆனா அந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் 400 மில்லி வோல்ட் அதிகமாகுது. அதான் விஷயமே. அதை நீ செஞ்சு பாரு. சரியா? அடுத்த முறை போய் பண்ணு. அப்புறம் மறுபடியும் நான் பேசுறேன். சரியா? வச்சிடுறேன்.